வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின்சார ஒயர் சிறுவன் மீது விழுந்து விபத்து. சிறுவன் துடிதுடித்த பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 4 ரவுடிகள் கைது. ஆயுதங்கள் மற்றும் கஞ்சா பறிமுதல். பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். இனி விரிவான செய்திகள். முதலியார்பேட்டையில் மின்சார ஒயர் அறுந்து சிறுவன் மீது விழுந்த நிலையில் சிறுவன் ஒயரில் சிக்கி துடிதுடித்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் கலைவாணி வீதி பகுதியில் நேற்று மாலை தனது தந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிறுவன் மீது மின்கம்பத்திலிருந்து மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் மின்சாரம் தாக்கி இருசக்கர வாகனத்தோடு தந்தை மகன் இருவரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிறுவன் மின்சார ஒயரில் சிக்கி மின்சாரம் தாக்கிய நிலையில் துடிதுடித்த போது அவரது தந்தை சாதுரியமாக செயல்பட்டு சிறுவனை பத்திரமாக மீட்கும் பதைபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் சிறுவன் மின்சாரம் தாக்கியதில் வலி தாங்க முடியாமல் கதறி துடித்த நிலையில் சிறுவனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே புதுச்சேரி முதலியார்பேட்டையில் இதேபோல் கடந்த மார்ச் மாதம் சாலையில் சென்ற முதியவர் மீது மின்சார ஒயர் அறுந்து விழுந்ததில் அவர் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்து தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 2வது முறையாக இதுபோன்ற விபத்து நிகழ்ந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அரசு உடனடியாக பழைய மின்கம்பங்கள் மற்றும் மின்சார ஒயர்களை மாற்றி புதிதாக அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வில்லியனூரில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 4 ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் காவல்துறையினர் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு சந்தேகப்படும்படி மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது காவல்துறையினர் வருவதை கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வில்லியனூரை சேர்ந்த ரவுடிகள் வினோத்குமார், நுதேஷ், கிஷோர், சிவா என்பது தெரியவந்தது. தொடர்ந்து 4 பேரையும் காவல்துறையினர் சோதனை செய்த போது கத்தி, அரிவாள் மற்றும் 150 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட போது எதிரிகளால் ஆபத்து இருப்பதால் கத்தி, அரிவாளை கையில் வைத்திருப்போம் என தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் 4 பேர் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து கஞ்சா, கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரியார் நகர் ஜீவானந்தம் அரசு பள்ளிக்கு வந்த மாணவர்களில் சிலர் நீளமான முடி வளர்த்திருந்த நிலையில் அவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் வீட்டுக்கு அனுப்பி வைத்த சம்பவம் பேசும் பொருளாகி வருகிறது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஜீவானந்தம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. பள்ளிக்கு உற்சாகமாக வந்த மாணவர்களில் சிலரின் முடி நீளமாகவும் ஸ்டைலாகவும் இருந்ததை கவனித்த தலைமை ஆசிரியர் பள்ளி வாயிலேயே அவர்களை நிறுத்தி அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. முடியை ஒழுங்காக வெட்டி கொண்டு வாருங்கள் என கூறி சில மாணவர்களை மீண்டும் வீட்டிற்கு அனுப்பிய காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பள்ளி திறந்த முதல் நாளே நடந்த இந்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ளது. கன்னிக்கோவில் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாகூர் தொகுதி மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கன்னிக்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் பாகூர் மாவட்ட செயலாளர் தாயப்பன் தலைமையில் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேல் என்கிற ஈழத் தமிழன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கோபு, துணைத் தலைவர் தாண்டவராயன், ஹரிகிருஷ்ணன், பக்ரி, முருகன் இவர்களின் முன்னிலையில்
கன்னியாகுமரியில் மாபெரும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர்கள் ஜெயசங்கர், மோகன்தாஸ், அனிஷ், வீரத்தமிழன், வேல்முருகன், பிரபு, நரேஷ், ராஜ்வேல், சுனில், சபரிவாசன், கார்த்திகேயன், ராம்தாஸ், வீராங்கம், பாபு, முத்து உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு சாலையில் அமர்ந்தபடி மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய பெட்ரோல், டீசல், எரிவாயு சிலிண்டர் மற்றும் மும்மொழி கல்வி கொள்கைகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பிறகு காவல்துறையினர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து அவர்களை அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதிகிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி தேவஸ்தானத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமன் சமேத சீதா பிராட்டி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி மாதத்தையொட்டி மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு காலை சிறப்பு அபிஷேகங்களாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், பன்னீர், இளநீர், பழ வகைகள், பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மேல் ஆலயத்தில் 350 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் வெப்பத்தை தணிக்கவும், பிள்ளைகள் சிறந்த கல்வி பெறுவதற்கும், மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பாக்கியம், தொழில் விருத்தி, லாபஸ்தானம், ஆரோக்கியமான வாழ்க்கை என்று பலதரப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு அருள்மிகு ஸ்ரீ பட்டாபிராமன் சமேத சீதா பிராட்டி சுவாமிக்கு திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குமுதம் பக்தி வார இதழ் மற்றும் GRT தங்கநகை மாளிகை கடலூர் இவர்களுடன் இணைந்து ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கோடை விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரியில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. புதிய கல்வியாண்டின் தொடக்க நாளையொட்டி மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்த மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். பள்ளிகள் திறக்கப்பட்டதையொட்டி மாணவர்களை வரவேற்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளி நுழைவு வாயில்கள் வண்ணமயமான பலூன்கள் மற்றும் அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் பூசி மலர்கள் தூவி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் புதிய கல்வியாண்டில் சிறப்பாக படித்து முன்னேற வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. பள்ளி வளாகங்களில் உற்சாகமான சூழல் நிலவியதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வகுப்பறைகளுக்கு சென்றனர். முதல் நாளையொட்டி வகுப்பாசிரியர்கள் மாணவர்களிடம் கலந்துரையாடி கல்வி, ஒழுக்கம் மற்றும் பள்ளி விதிமுறைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்கினர். மேலும் புதிதாக சேர்ந்த மாணவர்களை சக மாணவர்களுடன் அறிமுகப்படுத்தும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. கோடை வெப்பம் தொடரும் நிலையில் மாணவர்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்தவும், உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்கள் அறிவுறுத்தினர். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் கல்வி நடவடிக்கைகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. 55 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சாலை, வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர், ஜீவா நகர் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை, வாய்க்கால் மற்றும் குடிநீர் குழாய் அமைப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாபெரும் சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று மாபெரும் சாதனை படைத்துள்ளது. கடந்த மார்ச் 2026 நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவளக்குப்பம் நேஷனல் பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
பள்ளி அளவில் மாணவி சஞ்சனா 491 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி சாதனா 486 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும், மாணவி அஸ்விதா மற்றும் மாணவர் முகமது ரேகான் 482 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் பிடித்துள்ளனர். பொதுத் தேர்வு எழுதிய 72 மாணவர்களில் 52 மாணவர்கள் 400 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று இமாலய சாதனை படைத்துள்ளனர். கணித பாடத்தில் மாணவர் முகமது ரேகான் மற்றும் மாணவி சாதனா, அறிவியல் பாடத்தில் மாணவி அஸ்விதா மற்றும் சரண் ஆகியோர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோர் புதுச்சேரி மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களிடம் வாழ்த்து பெற்றனர். சாதனை படைத்த மாணவர்கள் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் மற்றும் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் ஆசி பெற்றனர். தொடர்ந்து சாதனை படைத்த மாணவர்களை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு வாழ்த்து பாராட்டினார். சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார், தாளாளர் எழிலரசி கிரண்குமார், டிரஸ்டி சக்தி கிருஷ்ணராவ், தலைமை ஆசிரியர் உமா ஆகியோர் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வெகுவாக பாராட்டினர். இப்பாராட்டு விழா நிகழ்ச்சியின் பொழுது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் உடனிருந்தனர். கோடை விடுமுறைக்கு பின்பு மீண்டும் பள்ளி துவங்கப்பட்டது. புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்த மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். 2026-2027 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்கள் சேர்க்கை தற்பொழுது நடைபெறுவதாக பள்ளி நிர்வாக குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்திராநகர் தொகுதி திமுக செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் 103வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி இந்திராநகர் திமுக தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலைஞர் கருணாநிதிக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் கோதண்டராமன், நிர்வாகிகள் தேவநாதன், பூபாலன், பாஸ்கரன், பொற்செழியன், முத்து, பாலமுருகன், செல்லதுரை உட்பட இந்திராநகர் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தர்மபுரி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இந்திராநகர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை இந்திராநகர் தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிரான்சின் பிரபலமான ஒபாரா அரங்கில் புதுச்சேரியின் நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியா ரகுநாத் மனே இசை நிகழ்ச்சி அளித்து பார்வையாளர்களிடம் இருந்து பாராட்டை பெற்றார். புதுச்சேரியை சேர்ந்த இந்திய பாரம்பரிய நடன கலைஞரும் வீணை வாசகருமான டாக்டர் செவாலியர் ரகுநாத் மணி உலக அரங்கில் அரிதான பெருமையை பெற்றுள்ளார். அவர் சமீபத்தில் பிரான்சின் பிரபலமான ஓபரா அரங்குகளான ஓபரா டி ஆங்கர்ஸ் மற்றும் ஓபரா டி நண்டிஸ் மேடைகளில் நிகழ்ச்சி வழங்கி பார்வையாளர்களிடமிருந்து நிற்கும் பாராட்டை பெற்றார். பொதுவாக ஓபரா மேடைகள் மோசார்ட், பாக் போன்ற மேற்கத்திய இசை நிகழ்ச்சிகளுக்கே ஒதுக்கப்பட்டவை. இந்திய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மிகவும் அரிது. டாக்டர் ரகுநாத் மணிவின் சாதனைகளில் புதிய அத்தியாயமாக அவர் சமீபத்தில் கேன்ஸ் திரைப்பட விழாவில் தனது முதல் படைப்பான ரீச்சூரிய பாண்டிச்சேரி என்ற பிரெஞ்சு திரைப்படத்தின் திரையிடலில் பங்கேற்றார். தற்பொழுது கரீபியன் தீவுகளில் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை மையமாக கொண்ட தனது அடுத்த திரைப்பட திட்டத்தை தொடங்கியுள்ளார். இந்திய கலை மற்றும் பண்பாட்டை உலக அரங்கில் ரகுநாத் மணி உயர்த்தி காட்டி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழா திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் வில்லியனூர் தொகுதியில் கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் வில்லியனூர் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு
திமுக அமைப்பாளர் சிவா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கலைஞரின் பிறந்தநாள் விழா இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கவுண்டர், திமுக நிர்வாகிகள் சன் குமரவேல், ரங்கன், ராமசாமி, செல்வநாதன், குலசேகரன், ரமணன், தர்மராஜ், சபரிநாதன், இளஞ்சொல்லிய பாண்டியன், முருகையன், பாஸ்கர், முரளி, ஐயனார், ஹரி உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 கல்வியாண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் தக்ஷசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோரின் வாழ்த்துகளுடன் தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் ராஜராஜன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரை ஆற்றினார். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்வில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை டீன் டாக்டர் கைலாசம், வேலைவாய்ப்பு பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் மதுசூதனன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2023-2026 கல்வியாண்டில் கல்வி பயின்ற மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்தும் விதமாக வெற்றி கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் சிறப்பம்சமாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு செய்தி மலர் வெளியிடப்பட்டது. மேலும் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பணிக்கு பங்கெடுத்த அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் துறைவாரியான வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு கேடயம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிறப்புற நடைபெற்ற நிகழ்வில் அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வணிக மேலாண்மை துறை தலைவர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பாலு செந்தில்குமார் நன்றி உரை வழங்கினார். முதலியார்பேட்டையில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் வீதி, வானக்கார வீதி, சிங்லி நாயக்கர் வீதி மற்றும் வண்ணார வீதி ஆகிய வீதிகளுக்கு தார் சாலை அமைத்தல் பணிக்கு 16,95,837 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 2025-2026 நிதியாண்டில் புதுச்சேரி நகராட்சி மூலம் இன்று பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளை முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிசுகளை வழங்கினர். பாகூர் கொம்யூன் சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மையம் சார்பாக வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150வது ஆண்டு நிறைவு புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழகத்தின் அனுமதியுடன் 34வது மாநில அளவிலான முதுநிலை ஆடவர் மற்றும் பெண்கள் பங்கு பெற்ற வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்றோருக்கு பரிசு வழங்குதல் ஆகிய முப்பெரும் விழா சேலியமேடு மாரியம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. முதல் நிகழ்வாக வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டுக் கழகம், சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்றம், குடியிருப்பு பாளையம் பாரதிதாசன் இளைஞர் மன்றம், புதுப்பேட்டை KK விளையாட்டுக் கழகம், கொத்தபுரி நத்தம் சுனி ஸ்டார் வலைப்பந்து கழகம், குருவி நத்தம் ராமநாதன் விளையாட்டுக் கழகம், அரியூர் தனசேகரன் விளையாட்டுக் கழகம், ஒதியம்பட்டு அமரர் ராஜா ராமு வலைப்பந்து கழகம், தானாம்பாளையம் வேலுநாச்சியார் வலைப்பந்து கழகம், கன்னியகோவில் சத்திய சந்திரா கல்வி மற்றும் விளையாட்டுக் கழகம் ஆகிய 10 விளையாட்டு மன்றங்களை சேர்ந்த 110 விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு சேலியமேடு கிராமத்தில் மாடவீதியில் நடைபெற்றது. விழாவிற்கு வருகை புரிந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி தேசிய கொடியினையும் புதுச்சேரி அமெச்சூர் வலைப்பந்து கழக துணைத் தலைவர் பச்சையப்பன்,
புதுச்சேரி வலைப்பந்து கழக கொடியினையும் மன்ற பொருளாளர் ராமதாஸ் மன்ற கொடியினையும் ஏற்றி வைத்தனர். இந்திய வலைப்பந்து கழக பொதுச் செயலாளரும் புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக பொதுச் செயலாளருமான தினேஷ்குமார், சேலியமேடு சமூக ஆர்வலர் சிவபிரகாசம், புதுச்சேரி அமைச்சூர் கோகோ கழக பொதுச் செயலாளர் முத்துகிருஷ்ணன், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சின்னராசு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இரண்டாம் நாள் போட்டிகளை சேலியமேடு ஊர் பிரமுகர் மஞ்சினி, புதுச்சேரி அரசு ஒப்பந்ததாரர் இளங்கோ ஆகியோர் துவக்கி வைத்தனர். சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீரர்கள் கோவிந்தராஜன் முதல் இடத்தையும், தேவராஜ் 2வது இடத்தையும், பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டு கழக விளையாட்டு வீரர் நவீன் பிரசாத் 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீரர்கள் தேவராஜ் ரஞ்சித்குமார் முதல் இடத்தையும், கோவிந்தராஜன் சிவகுமார் 2வது இடத்தையும், தமிழ்வேந்தன் அபுதாகிர் 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீராங்கனைகள் நித்யஸ்ரீ முதலிடத்தையும், பவிஷிகா 2வது இடத்தையும், பாகூர் PR பிரதர்ஸ் விளையாட்டு கழக வீராங்கனை கமலி 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். பெண்கள் இரட்டையர் பிரிவில் சேலியமேடு காமராஜர் இளைஞர் மன்ற விளையாட்டு வீராங்கனைகள் நித்யஸ்ரீ காவியா 1வது இடத்தையும், PR பிரதர்ஸ் விளையாட்டு கழக வீராங்கனைகள் மகேஸ்வரி கமலி 2வது இடத்தையும், குருவிநத்தம் ராமநாதன் விளையாட்டு கழக விளையாட்டு வீராங்கனைகள் பவித்ரா சங்கரை 3வது இடத்தையும் பெற்றுள்ளனர். நிறைவாக ஞாயிறு மாலை நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு இந்திய வலைப்பந்து கழக பொதுச் செயலாளரும் புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக பொதுச் செயலாளருமான தினேஷ்குமார் தலைமை தாங்கினார். சேலியமேடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன் முன்னிலை வகித்தார். சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மைய செயலாளர் அருளரசன் வரவேற்புரை வழங்கினார். நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக சேர்மனுமான ராஜவேலு, ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ், அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாநில அளவில் நடைபெற்ற வலைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி அமைச்சூர் வலைப்பந்து கழக தலைவர் ராமு, சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிசாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சேலியமேடு அறங்காவல் குழு தலைவர் வெங்கட்ராமன், குடியிருப்பு பாளையம் அறங்காவல் குழு தலைவர் பலராமன் ஆகியோர் நடுவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கினர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்றோருக்கு சேலியமேடு பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் சபாபதி, பின்னாச்சிக்குப்பம் கவிஞர் இளங்கவி அருள் ஆகியோர் பரிசு வழங்கினர். சேலியமேடு காமராஜர் இளையோர் வளர்ச்சி மைய தலைவர் தனகோடி நன்றி உரை வழங்கினார். மன்ற செயற்குழு உறுப்பினர் முத்துக்குமரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் வலைப்பந்து விளையாட்டு அகில இந்திய நடுவர்கள், பல்வேறு விளையாட்டு மன்றங்களின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் சர்வதேச, தேசிய, மாநில விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வலைப்பந்து கழக நிர்வாகிகள், மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் செய்திருந்தனர். கடலூர் ரெட்டிச்சாவடி முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கின்ற ராஜாமணி தலைமையில் கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் வடக்கு மத்திய ஒன்றியமான ரெட்டிச்சாவடி பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைவர் ஸ்டாலின் வேண்டுகோளுக்கிணங்க கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான MRK பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி கடலூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கதிரவன் ஆலோசனைப்படி கடலூர் மத்திய ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட மதலப்பட்டு ஊராட்சி ரெட்டிச்சாவடி பகுதியில் கடலூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் மகேஷ் என்கிற ராஜாமணி தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி, தலைமை குழு உறுப்பினர் விக்ரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி முன்னிலையில் கழக கொடியை ஏற்றி கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அவருடைய புகழாரத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு கழகத்தினர் அனைவரும் புகழ் வணக்கம் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி ராஜாராமன், மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் பார்த்திபன், மாநகர துணை செயலாளர் அகஸ்டின், ஒன்றிய கழக பொருளாளர் திருச்செல்வம், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சிலம்பரசன், ஒன்றிய ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் கமலா ஏழுமலை, ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரி, ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் மற்றும் மத்திய ஒன்றிய கழகத்தை சார்ந்த கழக சார்பு அணியின் பொறுப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு
கலைஞர் அவர்கள் புகழை வணக்கம் செலுத்தினர். வானூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வானூர் திருச்சிற்றம்பலம் கூட்டுப்பாதையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் கௌதம் மலர் தூவி மரியாதை செலுத்தி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து வானூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் PKT முரளி மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உஷா PKT முரளி ஆகியோரின் தலைமையிலும் முன்னிலையிலும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலரும் கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து தங்களது புகழஞ்சலியை பதிவு செய்தனர். விழாவில் முன்னாள் பெருந்தலைவர் VMR சிவா, கிளியனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ், மாவட்ட பிரதிநிதி பாலு என்கிற நாதமணி, ஒன்றிய துணை செயலாளர்கள் எத்திராஜ், ரங்கநாதன், ஏழுமலை, அவைத் தலைவர் சங்கர் மற்றும் மாவட்ட சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் என்ட்ரிதாஸ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். மேலும் வானூர் ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயரங்கன், அருண், அமைப்புசாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன், வெள்ளம் தமிழ் பெண் நிர்வாகி அனு, இளைஞரணி நிர்வாகிகள் முத்து, ராஜா, வேலு, கார்த்தி உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பணி நிர்வாகிகள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட தொண்டர்களும் பொதுமக்களும் கலைஞர் கருணாநிதியின் புகழை போற்றி முழக்கமிட்டனர். திண்டிவனத்தில் அத்தியாவசிய பொருட்களின் மூலப்பொருட்களின் விலை ஏற்றத்தால் JCB இயந்திரங்களின் வாடகை உயர்த்தப்படுவதாக JCB சங்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் சாலையில் திண்டிவனம் JCB மண் அள்ளும் இயந்திர உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் நலச்சங்க பெயர் பலகை திறப்பு விழா சங்க தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்ட ஆலோசகர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். செயலாளர் பாலமுருகன் வரவேற்றார். கௌரவ தலைவர் சுப்ராயலு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திண்டிவனம் புதிய பேருந்து நிலையம் எதிரே 200க்கும் மேற்பட்ட JCB இயந்திரங்களை நிறுத்தி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள், மூலப்பொருட்கள், உதிரி பாகங்கள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு JCB இயந்திரங்களின் வாடகை விலையை ஒரு மணி நேரத்திற்கு 1300 ரூபாயாகவும் குறைந்தபட்ச வாடகையாக 2500 ரூபாயாக அறிவித்தனர். மேலும் இதற்கு அனைவரும் ஆதரவு வழங்க கோரிக்கை வைத்தனர். இதில் சங்க துணைத் தலைவர் வெங்கடேசன், துணை செயலாளர் ராஜேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் காளியப்பன், பாஸ்கர், ஜீவா, மணிகண்டன், ஜெயமுருகன், கலைச்செல்வன், செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சங்க பொருளாளர் செந்தில்குமார் நன்றி கூறினார். திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் 2025-2026 பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் ஜான் போஸ்கோ ஊக்க பரிசை வழங்கி பாராட்டினார். இதில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் முனைவர் பொன் பாக்கியநாதன், ஆசிரியர்கள், மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட திண்டிவனம் நகராட்சியில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் நகரமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் அவருக்கு பதிலாக பொறுப்பு நகர பொறியாளர் புவனேஸ்வரி கலந்து கொண்டார். அவரிடம் வார்டுகளில் உள்ள திட்ட பணிகள் தொடர்ந்து நிறுத்தப்படுவதை கண்டித்து நகரமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பொறியாளர் புவனேஸ்வரி பாதியிலேயே கூட்டத்தில் இருந்து வெளியே சென்றதால் கவுன்சிலர்கள் தீர்மான நகல்களை கிழித்து எறிந்து தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசுக்கு ஆதரவாக நகராட்சி அதிகாரிகள் செயல்படுவதாக கூறி நகரமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் நகர பொறியாளர் வரவில்லை என்றால் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று கூறி நகராட்சி அலுவலக கதவை மூடி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் காவல்துறையினர் திமுக நகரமன்ற உறுப்பினர்களை சமாதானம் செய்து நகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் நகரமன்ற கூட்டம் இன்று ரத்து செய்யப்படுவதாக நகரமன்ற தலைவர் கூறிய நிலையில் அங்கிருந்து நகரமன்ற உறுப்பினர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார ஒயர் சிறுவன் மீது விழுந்து விபத்து. சிறுவன் துடிதுடித்த பதபதைக்க வைக்கும் CCTV காட்சிகள்.
பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்த 4 ரவுடிகள் கைது. ஆயுதங்கள் மற்றும் கஞ்சா பறிமுதல். பெட்ரோல், டீசல் மற்றும் சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.